Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 19. இருட்டத் தொடங்கிவிட்டது. கபாலி தெப்ப குளத்து நீர் நீளமாக தெரிந்தது. மாறி கருமை அடைந்து பிறகு அதுவும் மறைந்துவிட்டது. இருட்டின் பின்னணியில் கோபுரத்தின் ஓம் என்ற நீலக் குழாய் எழுத்து மேலும் குளுமையாக காட்சிகள் அளித்தது. போலாம் என்று எழுந்து கொண்டு ராமகிருஷ்ணா மடம் சாலை வழியே நடக்கத் தொடங்கினான் சக்கரை. நிழலைப் போல அவனை பின்தொடர்ந்து சென்றானே தவிர பக்கீர்சாமி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. மந்தை வெளி பஸ் ஸ்டாண்ட் அருகே கண்டக்டர்கள் டிரைவர்களுக்கான கடைசி பஸ் ஒன்று 2-3 ஊழியர்களை இறக்கிவிட்டு சென்று இருளில் மறைந்தது. நான் வேணும்னா தூக்கிட்டு வரவா சார் என்று பக்கீர்சாமி உதவிக்கு முன் வந்தான். தர்மு சிவராஜின் வீட்டிலிருந்து புறப்பட்டது முதல் அந்த டேப் ரெக்கார்டர் கருவிகளை சர்க்கரையை சுமந்து கொண்டிருப்பது பொறுக்காமல் தான் அவன் கேட்டான். ஆனால் சர்க்கரை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ம இடம் வந்துட்டான் என்றான். ஒரு பழைய பெரிய கட்டிடமும் அதன் வாசல் புறத்தில் ஏதோ ஒரு போர்டும் தான் பக்கீர்சாமியின் கண்களுக்கு தென்பட்டன. இதுவா நாடகக்காரோட ஸ்கூலில் என்றான் வியப்புடன். இனிமே உன் குரல் கடுகத்தனை உயரக்கூடாது, புரியுதா? வாய்ப்பினால சர்க்கரை முன்னே நடத்தான். ஆனால் அந்த புராதன மாளிகையின் கேட்டை திறந்து கொண்டு நுழையவில்லை. பக்கத்திலே காடாக மண்டி கிடந்த தோப்பின் வழியே தான் சென்றான். ஏதோ ஒரு முள் செடி அவர்களுடைய கரத்தில் சிரைத்து எரிச்சலை ஏற்படுத்தியது. என்று ஆழமாக ஆனால் வெளிப்படாமல் கூவினான் பக்கீர்சாமி. படால் சார் சூரி, வெளிப்பார்வைக்கு ஏதோ செடி கொடிங்க வளர்த்துருக்க மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் செடிகளுக்கு நடுவே முள்கம்பியை சாமர்த்தியம் ஒழிச்சு போட்டிருக்காரு. கவனிச்சிங்களா? எச்சரிக்கையாகவே இரு. இந்த ரப்பர் உரையை கையில் மாட்டிக்கோ. பக்ரிசாமி வியப்புடன் சர்க்கரை கொடுத்த உரைகளை வாங்கி கொண்டான். அதே சமயம் சர்க்கரை தன் கைகளிலும் உரைகள் மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவன். வெறும் முள்கம்பியாக இல்லாமல் சில கம்பி மின்சாரம் பாய்ச்சதாகவும் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு பாதுகாப்பு. கையால் தடவி பார்த்துட்டு தாண்ட வேண்டிய இடத்துல ஜாக்கிரதையாக தாண்டி வா என்று விளக்கினான் சர்க்கரை. அவன் குரலினால் பேசினான் என்பதை காட்டிலும் சுவாசத்தினால் கிசுகிசுத்தான் என்று கூறுவதை பொருந்தும். கம்பியை தாண்டி கட்டிடத்தின் உட்பகுதிக்குள் பிரவேசித்தார்கள் இருவரும். முதல் தடவை உன்னை சந்தித்த போது என் உயிரை வேண்டுமானாலும் தர்றேன்னு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா என்று சர்க்கரை கேட்டான். இருக்குது சார். பக்ரிசாமி இதயம் தட்டென்று அடித்து கொண்டிருந்தது. அநேகமாக அதற்குரிய சந்தர்ப்பம் வரலாம். தயக்கம் இருந்தால் இந்த நிமிடமே நீ போயிரு, நான் பார்த்துக்கிறேன். பக்ரிசாமியின் உடம்பில் ஈழ ரத்தத்தின் சூடு நிறைந்தது. போக மாட்டேன் சார். எந்த சம்மந்தமும் இல்லாத நீங்களே உயிருக்கு துணிந்து இங்கே வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு ஆபத்தான வேலையில் இறங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ என் குடும்பத்தை அழிச்சவங்கிற முறையில் நான் முன்னால் வந்து உங்களுக்கு துணை இருக்க வேண்டாமா சார்? பூப்பறிக்கவா போக சொல்கிறீங்க என்ன என்று ரோஷமாக பேசினான். சர்க்கரையின் பாராட்டு அவன் முதுகிலே மெல்லிய ஒரு தட்டாக விழுந்தது. சார் என்று சரையிலன்னு பின்வாங்கினான் பக்ரிசாமி. அங்கே அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் ஒரு மெல்லிய ஒளிக்கோடு வெளிச்சத்தாலேயே கோடு போட்ட மாதிரி தெரிந்தது. ஒரு காட்டாமணி செடியின் குறுக்கே அது விழுந்திருந்தது. சர்க்கரை நகைத்து விட்டான். இவ்வளோ பயந்தவனாக இருந்துக்கிட்டு அத்தனை சவடாலாக பேசினியாக்கும். ஏன் சார், வெளிச்சத்தை பார்த்தியே தவிர அது எங்கிருந்து வருதுன்னு கவனிக்கலையே. சர்க்கரை தன் உள்ளங்கையை பிடித்து காட்டினான். பென்சிலை போன்ற மிக மெல்லிய ஒரு டார்ச் விளக்கு அங்கே இருந்தது. இதுக்கு மேலே வெளிச்சம் ஆபத்தானது. கட்டிடத்தின் பின்புறம் இருந்து சிறு ஷெட்டை இருவரும் அடைந்தார்கள். அதன் கதவு 4-5 வயது குழந்தை நுழையக்கூடிய அளவுக்கு சிறியதாகவும் குறுகலாகவும் இருந்தது. காலால் மெல்ல தள்ளி பார்த்தான் சர்க்கரை. கதவின் கீழ்ப்பக்கத்து தகரப்பட்டையும் பீந்து தரையோடு ஒட்டி கொண்டிருந்தது. போலும் கீச் என்ற ஓசை மட்டுமல்ல, இன்னொரு அதிர்ச்சியும் அவர்களுக்கு காத்திருந்தது. லள் என்ற ஒரு நாயின் குறைப்பு. ஆனால் மூர்க்கமாகவோ வெறி பிடித்த மாதிரியோ இல்லாமல் ஈனஸ்வரத்தில் பரிதாபமாக வெளிப்பட்டது அதன் குறைப்பு. சர்க்கரை அதையும் அதட்டினான். அந்நியர்களின் வருகையை அறிந்ததும் அதட்டலை கேட்டதும் இன்னும் பலமாக குறைக்க வேண்டிய நாய் மாறாக உடனே அடங்கிவிட்டது. அதனுடைய அமானுஷ்ய அறிவுக்கு ஒரு வேளை வந்தவர்கள் விரோதி அல்ல நண்பர்கள் என்று புரிந்திருக்குமோ? மயிரிழையாக கதவை நகர்த்தினான் சர்க்கரை. அதுவும் கூட தெருவில் ஏதேனும் காரின் குழல் ஒலிக்கும் போதோ அல்லது மரங்களின் சலசலப்பு அதிகரிக்கும் போதோ தான் செய்தான். அந்த பெரிய சத்தத்தில் கதவின் கீச்சொலி அமுங்கட்டுமே என்று பென்சில் வெளிச்சம் உள்ளே ஓடி குற்றுயிரும் கொலையுருமாக கடந்த ஒரு நாயின் கன்றாவியான உருவத்தை காட்டியது. டைகர் என்று ஆச்சரியப்பட்டான் சர்க்கரை. அடையாறு பங்களாவில் இருக்கிறவன் இல்லை நீ? அறிமுகமான மனிதரை விசாரிப்பது போல சர்க்கரை இப்படி கேட்டதும் அதன் கண்களில் ஒரு ஈர பளபளப்பு தெரிந்தது. ஆவலுடன் சர்க்கரை நோக்கி தலையை அசைத்தது. உங்களுக்கு தெரிந்த நாயா சார் என்று கேட்டவாறு பக்ரிசாமி அதன் எலும்பும் தோலுமாக உடலை வருடி கொடுத்தான். அன்பை கண்டு வெகு நாளான அந்த உள்ளத்தில் என்ன நன்றி உணர்வு பெருக்கெடுத்ததோ பாவம். அதன் தேகம் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. வேணும்னே இங்கே அடைச்சி வச்சு பட்டினி போட்டு கொல்ல முயல்றான் என்று முணுமுணுத்தான் சக்கரை.
அழுத்து விட்டுறேன் சார், தம் வீட்டுக்கு போய் சேரட்டுமே என்று கழுத்து சங்கிலியை அகற்ற போன பக்ரிசாமி தடுத்தான் சக்கரை. வேண்டாம், அது இங்கே இருக்கட்டும். நாம் திரும்பி போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஆகாரம் கொண்டு போனால் அதுவும் சந்தேகம் ஏற்படாத வகையில் போட்டுட்டு போயிடுவோம். அழுத்து விட வேண்டாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நாம் வந்திருப்பது வேறு காரியத்துக்காக. நாளைக்கு இதை காணவில்லைன்னா சந்தேகம் பிறக்கும். யாரோ அந்நியம் வந்து ஏதோ செய்திருக்கான்னு ஊகித்து இந்த இடங்களை சோதனை போட தொடங்கினா எல்லாமே கெட்டுரும். சக்கரை இந்த நாயை மெல்ல தடவி கொடுத்து விட்டு வெளியே வந்தான். இப்போது இருவரும் நிமிர்ந்து நடக்கவில்லை, குழந்தை போல தவழ்ந்து கொண்டே ஒவ்வொரு அடியாக கட்டிடத்தை நோக்கி நகர்ந்தார்கள். உலர்ந்த சருகுகள் கூட்டப்படாமலே கிடந்ததால் கை வைக்கும் இடமெல்லாம் நொறு நொறு என்று பொடியாக மோசை பிறந்தது. கட்டிடத்தின் விழாப்புறத்து சுவரை அவர்கள் அடைந்ததும் சக்கரை தன் பென்சில் டார்ச்சை மேலே அடித்தான். கண்களை உறுத்தி கொண்டு சிரமப்பட்டு கவனித்த பிறகே சுவரின் தன்மையை அறிய முடிந்தது. ஜலதாரைக்காக ஒரு குழாய் முதலில் தெரிந்தது. சுவர் பூரா காரை உதிர்ந்து இண்டும் இடுக்குமாக இருந்தது. மேலே ஒரு சிறிய அறையும் அதன் அடைப்பட்ட சாளரமும் கண்ணில் தென்பட்டன. அதை சாளரம் என்று கூட சொல்ல முடியாது, சாணகலமுள்ள காற்று துவாரம் என்று கூற வேண்டும். அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு அட்டை தெரிந்தது. அறைக்குள் தண்ணீர் விட்டு கழுவி விட்டால் வெளியே வந்து விழுவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு எலி போய் வரக்கூடிய அளவுக்கு தான் அதன் வாய் இருந்தது. கவனமாக கேள் என்று சக்கரை கிசுகிசுத்தான் பக்ரிசாமியின் காதோடு. எனக்கு கொஞ்சம் பெரும்பாடியான சரீரம், இந்த வேலையை உன்னை போல லாவகமாக உடம்பு இருக்கவும் தான் செய்ய முடியும், அதனால் சொல்கிறேன். சொல்லுங்க சார் என்று உற்சாகமாக பதிலளித்தான் பக்ரிசாமி. டேப் ரெக்கார்டரை தரையில் வைத்து மைக்கையும் அதையும் இணைக்கும் வயர் சுருள்களை பிரித்தான் சக்கரை. தாராளமாக பல கெஜங்களுக்கு இருந்தது. ஒரு கவலை விட்டது, நீளம் போதும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சக்கரை குழாயை பிடிச்சிட்டு மேலே ஏறி இந்த மைக்கை அதை அந்த தண்ணீர் துவாரத்துக்குள்ள நன்னா செருகி வச்சிட. பிறகு இந்த ஒயரை குழாயின் பின்பக்கமாக மறைவாக பொருத்தியபடி கீழே கொண்டு வா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி டேப் ரெக்கார்டு தெரியாமல் புதைச்சி வைக்க வேண்டும். ஆனால் இது இயங்குவதற்கு தடை இல்லாமல் பாதுகாப்பு கொடுத்து புதைக்க வேண்டும் என்றான். பக்ரிசாமி குறுக்கிட்டு, அந்த ரூமில் என்ன பேசினாங்கன்னாலும் இதில் பதிவாயிருக்கும் இல்லை? குழந்தைத்தனமாக கேட்டான். அதே தான், முதல்ல அந்த வேலையை செய்ய, கவனம், துள்ளி யோசைப்படக்கூடாது கூறி குழாயில் அவனை ஏற்றிவிட்டான் சக்கரை. பக்ரிசாமிக்கு இந்த மாதிரி வேலையில் பழக்கம் உண்டோ எனவோ கிடுகிடு என்று ஏறிவிட்டான். கீழே இருந்து பாய்ந்து வந்த வெளிச்ச கம்பி அவனுடைய காலை சுற்றி அதை அரை சதுர அடிக்கு மட்டுமே பரவியது. மாடி அறையின் தண்ணீர் துவாரம் பக்ரிசாமி எடுத்துச் சென்ற மைக்குக்காகவே அளவெடுத்து செய்த மாதிரி இருந்தது. அங்கே அதை பொருத்தி முதலில் விரலாலும் பிறகு ஒரு செடி காம்பினாலும் உட்புறம் தள்ளிவிட்டான். அதனால் அதே சமயம் அது அறைக்குள் கண்ணில் பட்டுவிடாதபடியும் பார்த்து கொண்டான். வீட்டின் தன்மையை கவனித்து சுவரின் பருமன் எத்தனை இருக்கும் என்று உத்தேசமாக கணக்கிட்டு கொண்டு மைக்கை நகர்த்தினான். சுவரின் வெளிப்புறம் அந்த இடத்தில் ஒரு வெடிப்பு இருந்தது. வயரை அதற்குள் அமுக்கி திணித்தான். அப்படியே கொண்டு வந்து இரும்பு குழாயின் பின்புறத்துக்கு வந்ததும் அவன் வேலை சுலபமாகிவிட்டது. ஏவர் கண்ணுக்கும் தெரியாதவாறு வயரை மறைத்து கொண்டே இறங்கியவன் தன் வேலையை ரொம்ப சாதாரணமாக கணக்கிட்டு விட்டான் போலும். அவனுடைய எச்சரிக்கையின்மை ஒரு தவறான கல்லில் கால் வைக்கும்படி செய்தது. உறுதியாக இல்லாத அந்த கல் பக்ரிசாமியின் கனம் தாங்காமல் ஒடிந்து விழ அதை தொடர்ந்தால் போலவே தொபீல் என்று பக்ரிசாமி விழுந்தான். சுமார் 25 அடி உயரத்திலிருந்து. அடுத்த கணம் தோட்டத்தின் காய்ந்த சருகுகள் சரசரவென்று சந்தித்தன. வீட்டுக்குள்ளே இருந்து யாரது என்று சூரியன் அதட்டலான குரல் கேட்டது. ஒரு கதவு எங்கோ திறக்கப்படும் ஓசை வெளிப்பட்டது. இப்படி பக்ரி, இப்படி விழுந்தவனை சரையில் என்று இழுத்துக்கொண்டு ஒரு காட்டாமணி புதரின் பின்னால் பதுங்கிக் கொண்டான் சக்கரை. சில நிமிடங்களுக்கு உலகமே நின்று விட்டார் போலாயிற்று. வீட்டுக்குள்ளிருந்து விளக்கின் ஒளி தோட்டத்தின் முன்புறம் வீசியது. நல்ல காலமாய் தோட்டத்தில் விளக்கு கம்பம் எதுவும் இருக்கவில்லை. இருந்திருந்தால் சக்கரையும் பக்ரிசாமியும் ஒளிந்திருந்த இடத்திலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் ஒளிமயமான வெள்ளம் பாய்ந்திருக்கும். நிதானமாக இங்கும் அங்கும் பார்த்தவாறு நெருங்கி வரும் ஒரு உருவத்தை அவர்கள் கண்கள் கண்டன. பக்ரிசாமி நடுங்கும் உடலை பயப்படாத என்று கூறுவது போல கெட்டியாக பிடித்து கொண்டான் சக்கரை. இந்த பர்மா இளைஞனின் துணிச்சலையும் பொறுமையையும் எண்ணி எண்ணி வியந்தது அவன் மனம். அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தவனுக்கு அதிர்ஷ்டவசமாக இரத்த காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் எலும்பு நொறுங்கும் அளவுக்கு ஊமை காயமும் உயிர் போகும் வலியும் ஏற்பட்டிருப்பது நிச்சயம். ஒரு முனகல் கூட வெளிப்படக்கூடாது என்று எத்தனை தீர்மானமாக வாயை பொத்தி கொண்டிருக்கிறான் இவன். திடீரென்று பக்ரிசாமி அவன் தோளில் தட்டி கையை சுட்டி காட்டினான். சுவர் ஓரமாக அந்த டேப் ரெக்கார்டர் கருவி பளிச்சென்று உட்கார்ந்திருந்தது. சட்டென பாய்ந்து அதை எடுத்து வரவும் முடியாது. அதுவும் அந்த உருவம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே விட்டு வைக்கவும் முடியாது. அந்த பளபளப்பான உலோகம் இருட்டிலும் என்னமாய் மின்னுகிறது. ஒவ்வொரு அடி எடுத்து அந்த உருவம் வைக்கும் போதும் தங்கள் இதயத்தின் மீதே ஒரு ராட்சச கால் நடப்பதை போல் இருந்தது. அந்த திணற வைக்கும்
வேதனையில் எங்கே மூச்சு குபுக்கென்று பெரிதாக ஓசைப்பட்டு விடுமோ என்ற அச்சம் கூட எழுந்தது. ஆயிற்று, இதோ வந்துவிட்டது அந்த உருவம். முகம் சரியாக தெரியாவிட்டாலும் தொளவென்று இருந்த அந்த உதயசங்கர் பைஜாமா ஆராய வந்திருப்பவன் சூரிதான் என்பதை காட்டியது. அவனுடைய நடை என்னதான் சாவகாசமாக இருந்தாலும் அவன் பின்னே ஒரு பேய் வெறி இயங்குவதை ஒளிந்திருந்த இருவருமே உணர்ந்தார்கள். லல் லல்! ஷெட்டுக்குள் இருந்த அந்த நாய் மிக வேகமாக குறைக்கத் தொடங்கியது, யாரும் எதிர்பாராத விதமாய். பூச்சு எண்ணிக்கொண்டான் சர்க்கரை முதலில். ஆனால் அந்த ஷெட்டை நோக்கி சூரி வேகமாக ஓடியதுதான் அவனுக்கு புரிந்தது. தன்னுடைய அந்த விலங்கு அறிவினால் எத்தகைய அற்புத உதவியை அது ஆற்றியிருக்கிறது என்ற உண்மை. தன் நண்பர்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்று அதற்கு புரிந்திருக்கிறது. என்ன சாமர்த்தியமாக தன் பக்கத்துக்கு சூரியன் கவனத்தை இழுத்து கொண்டது. ஒரே தாவலில் முன்னேறிய சர்க்கரை அந்த டேப் ரெக்கார்டர் கருவியை தன் மறைவிடத்துக்கு தூக்கி கொண்டு வந்து விட்டான். தொடரும்.